பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான திணையும் கேரட்டும் வச்சு கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி தெரியுங்களா இருக்குது? ரசமில்லாய் மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் காமிங்களா? ரசமில்லாய் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. பார்க்கவும் கலர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். குறைந்த பட்ஜெட்டில் ரசமில்லாய் தயார் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். திணை மாவில் கொழுக்கட்டை. திணை மாவோட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கப்பு நம்ம மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ வேணால் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். மாவு ஒரு கப்பாக எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி ஒரு 4 தடவை கழுவி சுத்தப்படுத்தி துணியில் வடிகட்டிட்டு அப்புறம் நிழலில் உணர்த்திட்டு வச்சுருக்கேன். அது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். திணையை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இது ஒரு கப்பு இருக்கும். நமக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அது கேரட் எடுத்துருக்கேன். இது திணையும் கேரட்டும் போட்டு தான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியாகவே கண்ணுக்கு நல்லது. திணையில் ஏற்கனவே பீட்டோ கேரட்டின்னு ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேரட்டும் கண்ணுக்கு நல்லது. இது ரெண்டுமும் சிறுதானியத்தோடு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சத்து சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி கேரட்டெல்லாம் நம்ம சீவி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாதி அளவு திணை மாவுன்னா பாதி அளவு கேரட்டு இப்படி போட்டுக்குங்க. நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அது அந்த அளவுக்கு சத்து தானே. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் இந்த ஓரத்துலேயும் இந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இது போல் செய்து கொடுங்க பாருங்கள், உடனே காலி ஆகிடும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இது கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பில் இட்லி பானை வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது அரைச்சி தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மசிஞ்சிடும். பச்சையாக நம்ம அரைக்கும் போது அது திப்பி திப்பியாக இருக்கும். அது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. நான் கேரட் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட்டு நல்லா வேக வச்சு அரைச்சதுனால பார்த்திங்கன்னா அப்படியே சோறு மாதிரி அப்படியே கொலன்னு ஆகிடும். அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதே பச்சை கேரட்டு நம்ம போட்டு அரைச்சா அது அந்த அளவுக்கு மையாது. இப்போ இந்த திணையோடு நம்ம இதை போட்டு கலந்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். நமக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரட்டில் இருக்கிற அந்த இதே போதும். பார்த்திங்கன்னா இதே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்த மாவும் கேரட்டும் அவ்வளோ கரெக்டாக போயிடுச்சு. நம்ம இந்த மாவு மிஷினில் கொடுத்து கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் குறப்பாக தான் இருக்குது. இன்னும் நைஸாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நேச்சுரல் கலரில் கேரட் போட்டு கலந்து வச்சதுனால எப்படி எல்லோவாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி போனியில் ஒரு துணியை போட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் இட்லி போனியில் வச்சு எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாறாமல் இப்படியே இருக்குது. இப்போது நம்ம இதை குத்தி கூட பார்க்கலாம். உள்ள மாவு மாதிரி இல்லைன்னா நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், பால் காஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த பாலில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ஊறி அந்த இனிப்பெல்லாம் போட்டு ஊறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் கொழுக்கட்டை இதில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எப்பயுமே திணைக்கு தேன் தான் நல்லாயிருக்கும். தேன் கலந்துக்கணுன்னா இது ஆறின வாட்டி நீங்கள் தேன் கூட ஊற்றி கலந்து சாப்பிட்லாம். நமக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஆறின வாட்டி வேணால் ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேன் ஊற்றி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போது இதை இறக்கிடலாம். ஊற அந்த பாலெல்லாம் ஈட்டிக்கும்.
இப்போது ஏலக்காய் ஒரு 3 நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் பாதாம் பிஸ்தா ரெண்டுமே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே ஊறட்டும். இது போல் நீங்களும் செய்து கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.